பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 202 இடங்களில் வெற்றி பெற்ற ஆட்சியை தக்க வைத்தது. இந்த கூட்டணியில் 89 இடங்களில் வெற்றி பெற்று பாஜக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளம் கட்சிக்கு 85 இடங்கள் கிடைத்துள்ளன. இதையடுத்து புதிய அமைச்சரவை பதவியேற்பது குறித்த பேச்சுவார்த்தைகள் வேகம் எடுத்துள்ளன. நிதிஷ்குமாரை லோக் ஜனசக்தி கட்சி தலைவர் சிராக் பாஸ்வான் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். இதேபோல் கூட்டணி கட்சி தலைவர்கள், ஐக்கிய ஜனதா தள மூத்த தலைவர்கள், வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் பலரும் சந்தித்து நிதிஷ்குமார் முதலமைச்சராக தொடர நேரில் ஆதரவு தெரிவித்தனர். இதனிடையே பாட்னாவில் நாளை அமைச்சரவை கூடி ஆலோசனை நடத்திய பிறகு ஆளுநர் ஆரிஃப் முகமது கானை சந்தித்து நிதிஷ்குமார் தமது ராஜினாமா கடிதத்தை அளிக்க திட்டமிட்டுள்ளார். அதன் பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி எம்எல்ஏக்களின் கூட்டத்தில் சட்டப்பேரவை கட்சி தலைவர் தேர்வு செய்யப்பட உள்ளதாக தெரிகிறது. நிதிஷ்குமார் தான் அடுத்த முதலமைச்சர் என அவரது தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளம் கூறினாலும் கூட்டணி கட்சிகளை கலந்தாலோசித்த பிறகே முடிவு செய்யப்படும் என்று பாஜக தெரிவித்துள்ளது. இந்நிலையில் டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அவரது இல்லத்தில் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இதில் பீகார் முதலமைச்சர் விவகாரம் குறித்தும் பேசப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் பீகாரின் அடுத்த முதலமைச்சர் யார் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது.